விளாத்திக்குளம் அருகே +2 பள்ளி மாணவியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொலை செய்த வழக்கில் கைதான பிரபல ரவுடி தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை மரண தண்டனை விதித்து தூத்துக்குடி மாவட்ட மகளிர் நீதிமன்றம் இன்று வரலாற்று சிறப்புமிக்க அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 17 வயதுடைய 12ஆம் வகுப்பு மாணவி கடந்த மார்ச் 10ஆம் தேதி மாலை பள்ளி முடிந்து வீடு திரும்பிய போது மர்மமான முறையில் காணாமல் போனார். மறுநாள் அதாவது 11 மதியம் அப்பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியில் உடலில் பலத்த காயங்களுடன் அந்த மாணவி சடலமாக மீட்கப்பட்டார். மருத்துவ பரிசோதனையில் அந்த மாணவி மிக கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. குற்றவாளியை கைது செய்யும் வரை உடலை பெறமாட்டோம் என உறவினர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குற்றவாளியை பிடிக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன் உத்தரவின் பேரில் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு 150க்கும் மேற்பட்ட போலீசார் விசாரணையில் இறங்கினர். சம்பவ இடத்தில் இருந்த காற்றாலை CCTV கேமராக்கள், 98 கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் சுமார் 3000 செல்போன் அழைப்புகளை போலீசார் ஆய்வு செய்தனர். இறுதியாக அறிவியல் பூர்வமாக 5 சந்தேக நபர்களின் DNAக்கள் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டதில் குற்றவாளிகள் சிக்கியுள்ளனர். கைதான ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியைச் சேர்ந்த தர்ம முனீஸ்வரன் ஒரு கொடூரமான பின்னணியை கொண்டுள்ளான். இவன் மீது ஏற்கனவே 17 திருட்டு வழக்குகள் உட்பட 24 குற்ற வழக்குகள் உள்ள நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு எட்டயபுரம் அருகே 60 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற வழக்கில் இவனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த ஆயுள் தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்து கடந்த டிசம்பரில் தான் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்திருந்தான். தூத்துக்குடி நீதிமன்றத்தில் வாராந்திர நிபந்தனை கையெழுத்திட்டு விட்டு திரும்பும் வழியில்தான் தனியாக சென்ற இந்த பள்ளி மாணவியை கடத்தி இக்கொடூரத்தை செய்துள்ளார். இவ்வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உன்னிப்பாக கவனித்து விரைந்து விசாரிக்க உத்தரவிட்டு அதன்படி தூத்துக்குடி போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தினசரி அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வந்தது. அனைத்து சாட்சிகள் மற்றும் DNA ஆதாரங்கள் வலுவாக நிரூபிக்கப்பட்ட நிலையில் நீதிபதி இன்று தீர்ப்பளித்துள்ளார். ஜாமீனில் வெளிவந்து மீண்டும் ஒரு பிஞ்சு உயிரை பறித்த தர்ம முனீஸ்வரனின் செயல் அரிதினும் அரிதான வழக்கு என குறிப்பிட்டு நீதிமன்றம் அவனுக்கு இரட்டை மரண தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு இந்த தீர்ப்பு ஒரு மிகச்சிறந்த எச்சரிக்கையாக இருக்கும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பலரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட ஒரு மாதத்திற்குள் அதாவது ஏப்ரல் 21ஆம் தேதி இந்த வழக்கில் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு 17 முக்கிய சாட்சிகளுடன் காவல்துறை மற்றும் நீதிமன்றத்தின் அதிவேக செயல்பாட்டினால் வெறும் 54 நாட்களில் இந்த வழக்கில் இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டு குற்றவாளிக்கு இரட்டை தூக்கு தண்டனை கிடைத்துள்ளது. குற்றவாளி தர்ம முனீஸ்வரனின் பின்னணி குறித்து பேசிய IG விஜேந்திர பிதாரி அவனது பழைய கொலை வழக்கில் 2024 குற்றவாளி என தீர்ப்பு வந்தது. அவனுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என அப்போதே காவல்துறை தரப்பில் பலத்த எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் அவன் நீதிமன்றத்தில் ஜாமீன் பெற்றான். ஒருவேளை இந்த இரட்டை மரண தண்டனை தீர்ப்பை எதிர்த்து குற்றவாளி மேல் முறையீடு செய்தால் அதையும் எதிர்கொள்ள காவல்துறை அடுத்த கட்ட நடவடிக்கைகளை விரைவுபடுத்தும் என்றார். மேலும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை வழக்குகளில் காவல்துறை எப்போதும் மிக தீவிரமான கவனம் செலுத்தி வருகிறது என்று உறுதியளித்த தென்மண்டல IG விஜேந்திர பிதாரி பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாகவோ அல்லது தவறிழைக்கவோ செய்யும் காவலர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது துறை ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார்.